என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வேஸ்டேஜ் நிறையா இருக்குது. நானும் ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா அதில் டானிக் பாட்டில்ஸ் நிறையா இருக்குது. நக்ஷுக்குட்டிக்கு டானிக்னா ரொம்ப பிடிக்கும். நான் மருந்துக்காக டானிக் கொடுத்தாலே இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு அடம் பிடிப்பா. அதனால அவள் இருக்கும்போது க்ளீன் பண்ணால் அவள் எதுவும் எடுத்து குடிச்சிருவாளுன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதனால அவள் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தா அந்த கேப்பில் நான் தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டேன். இதில் நிறைய டானிக் பாட்டில் எக்ஸ்பைரி ஆனது தான் நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு அரை பை அளவுக்கு இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். சஷ்டி விரதம் முடிஞ்சு 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு முருகனை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அன்னைக்கு சென்னையில் ரொம்ப மழை. அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல. அதனால இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃப்ளிப்கார்ட்டில் சுடிதார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நேற்று தான் கைக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தீபாவளி ட்ரெஸ் ஒன்று ரெண்டையுமே டெய்லரிங் ஷாப்பில் போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு கோவில்லையே பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வர வழியில் நக்ஷுக்குட்டிக்காக இந்த பிரேஸ்லெட் பக்கத்து வீட்டுக்கா வாங்கி கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.